மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிலமுழு சொரணை தாங்க வாங்கியிருந்தோம். நான் வந்துட்டு இதெல்லாம் வாங்கிலாம் மாட்டுக்கு போடுவேன்னு நினைக்கவே இல்லைங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம காட்டிலேயே அடிக்கடி நெல் நடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிலமுழுலாம் போட்டால் மாடு சாப்பிடாது. ஆனால் இப்போ வந்து மழையே இல்லை, சுத்தமாக புல்லே இல்லை. நாங்கள் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தட்டு விரைச்சிருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே மழை இல்லாமல் காஞ்சி போச்சு. வேறு வழியே இல்லை. இப்போ இதை வாங்கி போட்டாகணும். மாடும் பார்த்தீங்கன்னா சாப்பிடுதுங்க. நிலம்புல வாங்கி வச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் கொண்டு போய் ஆட்டை வந்துட்டு மேய்ச்சல் கட்டிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா பூ பறிக்க வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா வெயிலாக இருந்ததுனால முக்காடு போட்டு சரி எப்படி ஒன்று பூ பறிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பறிக்க ஆரம்பிச்சாச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி இருந்துச்சா, நான் வந்துட்டு உட்காந்து அதில் தேன் எடுத்துகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது செத்து போச்சுங்க. செத்து போய் எப்படி அங்கேயே இருந்து செத்துருச்சா இல்லை எப்படின்னு தெரியல. எடுத்து பார்த்தா அதுக்கு வந்துட்டு உயிர் இல்லை. சரி எடுத்து பார்த்துட்டு ஏன் வெயிலில் ஓடுவானுன்னு சொல்லிட்டு திருப்பியும் கொண்டு போய் நிழல்லையே விட்டுட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா பூவையும் பறிச்சுட்டு போயாச்சுங்க. ஒரு 1/2 கிலோ பக்கமாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டெல்லாம் வந்துட்டு மேய்ச்சலுக்கு கொண்டு போய் கட்டியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் பிடிச்சி வந்து தண்ணி காமிச்சு கட்டியாச்சு. எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா அந்த குத்தாரிலாம் ரெடி பண்ணி அந்த நிலம்புலாம் பார்த்திங்கன்னா தூக்கி குத்தாரி போட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் மழை வருமானு தெரில, இருந்தால் லைட்டாக தூர்னா கூட மாடு பார்த்திங்கன்னா சாப்பிடாது. அதனால் குத்தாரி மாதிரி எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு நிலம்புல பார்த்திங்கன்னா பிரித்து இன்றைக்கி மாட்டுக்கு போட்டாச்சுங்க.